தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற திட்டங்களை விசுவாச கண்களாலே பார்க்க வேண்டும். ஆமென். எந்த கண்களாலே பார்க்க வேண்டும்? உங்களுக்கு தெரியுமா, விசுவாசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணே இருக்குது. இந்த கண்ணுகளா கிடையாது. விசுவாசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணே இருக்குது. சில ஆளுக்கு சொல்லுவாங்க, ஏன்டா உனக்கு வேற கண்ணு எது இருக்காடா அப்படின்வாங்க. அதுக்கு பேர் விசுவாச கண்ணு. ஆமே. உலகமே வேற மாதிரி பேசுது, இவங்க வேற மாதிரி பேசுறாங்க. ஆமே. உலகமே வேற மாதிரி சிந்திக்குது, இவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. உலகமே வேற மாதிரி திங்க் பண்ணுது, இவங்க வேற மாதிரி திங்க் பண்றாங்க. உலகம் சீக்கிரம் அழிய போகுதா, நம்மளும் சேர்ந்து நிச்சயம் போகிறோம். ஆனா இவங்க சொல்றாங்க, இல்ல இந்த கத்திரங்களை பாதுகா. ஆமே. கத்திரனை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை. இது விசுவாச கண்ணு. விசுவாசத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கண்ணு இருக்குது. எல்லா இடத்துலையும் வியாதி பரவுதா. குரங்கு அம்மா, என்ன அம்மா? குரங்கு அம்மா, குரங்கு மாதிரி ஆயிருந்தா. எங்க வேணாலும் பரவட்டும், எனக்கும் என் பிள்ளைங்க குடும்பத்துக்கு குரங்கு அம்மா செய்யாது, வராது. நாங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே விசுவாசத்துக்கு ஸ்பெஷல் கண்ணே என்ன செய்யுது இருக்குது. எங்க பார்த்தாலும் பஞ்சம் வரதான், எல்லாரும் பற்றிய கிடந்து சாக போறாங்க. இவங்க சொல்றாங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் பட்டினியாக கிடக்க. விசுவாசத்துக்கு ஸ்பெஷல் கண்ணே இருக்குது. ஆமென். ஆகவே தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை விசுவாச கண்களாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். பதிலை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். யார் பதில்? கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் பதில். அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்கள், அவருடைய முள்முடி, அதுதான் பதில்.